ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா வரதானத்தில் கூறியிருப்பது கூட யோசிப்பது மற்றும் செய்வதற்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை முடித்துவிடக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் மற்றும் உலக மாற்றம் செய்பவர் ஆகுக என்றுதான் கூறுகின்றார். எந்த ஒரு சம்ஸ்காரம், சுபாவம், பேச்சு அல்லது தொடர்பு யதார்த்தமாக இல்லாமல் வீணானதாக உள்ளதோ அந்த வீணானதை மாற்றுவதற்கான மிஷினரியை வேகப்படுத்துங்கள். யோசித்ததும் அதை செய்துவிட வேண்டும். அப்போது உலக மாற்றத்தின் மிஷினரி வேகமாகும். இப்போது ஸ்தாபனைக்கு நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களில் யோசிப்பது மற்றும் செய்வதில் வித்தியாசம் காணப்படுகிறது. இந்த வித்தியாசத்தை போக்குங்கள். என்ன யோசித்து முடிவெடுக்கிறீர்களோ அதனை உடனே செய்ய வேண்டும். யோசிப்பது ஒன்று, செய்வது ஒன்று, வாயில் சொல்வது ஒன்றாக இருக்கக்கூடாது. என்ன நினைக்கிறோமோ அதையே செய்ய வேண்டும். அப்போது சுய மாற்றம் செய்பவரிலிருந்து உலக மாற்றம் செய்பவராக ஆக முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. விநாசம் நெருங்கிவிட்டது என்பதை உலகம் கூட தெரிந்து கொண்டுள்ளது. மரணம் முன்னாலேயே உள்ளது. திடீரென்று சண்டை ஆரம்பமாகிவிடும். சண்டை கொஞ்சம் குழப்பம் விளைவித்தாலும் கூட நாங்கள் இதுபோல் செய்வோம் என்று சொல்கின்றார்கள். முதலிலேயே சொல்லிவிடுகின்றனர். வெடிகுண்டுகளின் கர்வம் அதிகமாக இப்பொழுது உள்ளது. ஆகவே யுத்தம் வரட்டும். சில குழந்தைகள் திறமையுள்ளவர்களாக ஆகவில்லை. ஆனால் சொல்கிறார்கள் யுத்தம் வரட்டும் என்றால் அது டிராமா அனுசாரம் என்றாகாது. குழந்தைகள் முழு ஆஸ்தியை இன்னும் பெறவில்லை. இன்னும் முழுமையான ராஜதானி ஸ்தாபனை ஆகவில்லை. இன்னும் சிறிது காலம் வேண்டும். முயற்சி செய்வித்து கொண்டே இருக்கிறார். எந்த சமயத்திலும் திடீரென ஏதேனும் நடந்துவிட்டால் ஏரோப்ளான், ரயில்கள் எல்லாம் விழுந்து விடுகின்றன. மரணம் எவ்வளவு சர்வசாதாரணமாக ஏற்படுகிறது. பூமி அதிர்ந்து கொண்டே போகிறது. நில அதிர்வுதான் அனைத்திலும் அதிகமான காரியம் செய்ய வேண்டியுள்ளது. நிலம் அசைந்தால் கட்டடங்கள் முழுவதுமாக கீழே விழுந்துவிடும். மரணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி முரளியில் கூறுகின்றார், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற தந்தை நான் ஒருவனே. என்னை நினைவு செய்வதால் மட்டுமே உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். சத்தியுகத்தில் நிறைந்த உயர்ந்த பதவியை பெற முடியும் என்று நினைவு செய்யும் பொழுதுதான் மாயா தன்னுடைய விக்னத்தை ஏற்படுத்துகிறது. உற்றார் உறவினர்கள் கவனம், கடந்த கால எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றது. சதுருக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குருவுக்கு நிந்தனை செய்யக்கூடாது. மேலும் தந்தையை கல்லிலும் மல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்றெல்லாம் கூடுகின்றனர். கடவுள் ஒருவர் தான் என்றும் சொல்லிவிடுகின்றனர். ஆகவே இது எல்லாம் அறியாமைத்தான். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. தூய்மையாகுங்கள். ஒரே ஒருவருடைய நினைவில் இருப்பதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டும். மாயாவை வெல்ல வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 24/2/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. பாபா நமக்கு கட்டளையிடுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் கடைசியில் மிகவும் அழ நேரிடும். தந்தையை கைவிட்டு விட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது. பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தந்தையை மறந்து துக்கத்தை அடைகிறீர்கள். நினைவினாலன்றி ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக முடியாது. நினைவில்தான் மாயா விக்னத்தை ஏற்படுத்துகின்றது. சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற முடியாது என பாடப்படுகின்றது. பக்தர்களுக்கு பலனை தர முடியாது. பாபாவின் வேலை புருஷார்த்தம் செய்ய வைப்பது. தூய்மை ஆகவில்லை என்றால் நினைவு செய்ய முடியாது. அனைவருமே வகுப்பில் வந்து படிப்பார்கள் என்பது இல்லை.
சென்டருக்கு வருவதன் மூலம் புது புது பாயிண்ட்டுகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் காரணத்தால் வர முடியவில்லை, மழை பெய்கிறது, தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, யாரும் வெளியில் செல்ல இயலவில்லை என்றால் பிறகு என்ன செய்வீர்கள்? பாபா சொல்கிறார், எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. தந்தை சொல்கிறார், இந்த குழந்தை பருவத்தை மறந்துவிடக்கூடாது. தந்தையை மறப்பீர்களானால் இன்று சிரிக்கிறீர்கள், நாளை அழ நேரிடும். தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும். அநேகர் உள்ளனர், சொல்கின்றனர், சொர்க்கத்திற்கோ எப்படியோ செல்வோம் இல்லையா? எது அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ இவ்வாறு சொல்பவர் ஒன்றும் முயற்சி என சொல்லப்பட மாட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை என்றால் படித்தவர் முன் தலை வணங்கி நிற்க வேண்டும். பாபா உங்களைத் தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு எளிதான முறையில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்வது போல சொல்லி புரிய வைக்கிறார். காமச்சிதையில் அமர்ந்து நீங்கள் எரிந்து விட்டு இருக்கிறீர்கள், இப்போது ஞான சிதையில் அமர்ந்து தூய்மையாகுங்கள். பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் கரை நீங்கிவிடும். வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கும் கூட சேவை செய்ய வேண்டும். உற்றார் உறவினருக்கும் கூட செய்தி கொடுக்க வேண்டும். சமயம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து வெளியில் கூட செல்ல முடியாது. தந்தையை நினைத்து நினைத்தே சரீரத்தை விட்டு விடுவீர்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் அன்பு வையுங்கள். நினைவில்லாமல் எப்படி அன்பு வைப்பீர்கள்? சுகம் கிடைப்பதால் அன்பு செய்யப்படுகிறது. துக்கம் தருபவரை நினைவு செய்யப்படுவதில்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 24/2/2021 அவ்யக்த சமிச்சை. ஆத்மா உரையாடி கொண்டிருக்கின்றது. ஆத்மாவின் சன்ஸ்காரம் இது. இந்த முதல் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஆத்மா என்ற வார்த்தை நினைவிற்கு வந்த உடனேயே ஆன்மீகம் மற்றும் சுபபாவனை வந்துவிடும். திருஷ்டி தூய்மையாக ஆகிவிடும். அனைவருக்கும் பிரியமானவர்களாக, சகயோகிகளாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.